அனைவருக்கும் வணக்கம். தேவவிரதன் தன் பிதாவுக்காக ராஜ்யத்தை துறந்ததையும், இனி வாழ்நாள் முழுக்க பெண் சுகம் இல்லாம புத்திரர்களை உண்டு பண்ணாம பிரம்மச்சரியாவே வாழ்வேன்னு ரிஷிகள், தேவர்கள், பூதகணங்கள் சாட்சியா சத்தியம் செய்து கொடுத்து தேவர்களால பீஷ்மர்னு கொண்டாடப்பட்டாரு தேவவிரதன். இதுவரைக்கும் முந்தைய பதிவுல பார்த்தோம். இனி கதைக்குள்ள போகலாம். இனி தேவவிரதனை நாமும் பீஷ்மர்னே அழைக்கலாம். செம்படவ அரசர் சம்மதிச்சதுக்கு அப்புறம் அவருடைய வளர்ப்பு மகளான சத்தியவதி கிட்ட போய், தாயே தேர்ல ஏறுங்க, நம்மோட அரண்மனைக்கு போவோம்னு கூப்பிடுறாரு பீஷ்மர். பிறகு சத்தியவதியை அழைச்சிட்டு வந்து தன் தந்தையான சந்தனு மகாராஜா கிட்ட ஒப்படைக்கிறாரு பீஷ்மர். நடந்ததை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சந்தனு மகாராஜா யாரும் செய்ய துணியாத செயலை செய்திட்ட தன் மகனை நினைச்சு வெகு நாள் துயரத்தோடவே இருந்தாரு. பிறகு ஒரு நாள் பீஷ்மரை கூப்பிட்டு, மகனே, நீ எதுவரையில் ஜீவித்திருக்க நினைக்கிறாயோ அதுவரையில் உன் விஷயத்தில் யமனுக்கு அதிகாரம் இருக்காது. உன்னோட அனுமதியை பெற்ற பிறகுதான் யமன் உன்னை நெருங்குவான்னு ஒரு வரத்தை ஆசீர்வாதமா கொடுக்கிறாரு சந்தன மகாராஜா. அதாவது, எவ்வளவு நாள் நீ உயிரோட இருக்க நினைக்கிறியோ அவ்வளோ நாளும் இந்த பூமியில வாழலாம். மரணம் வேணும்னு நீ விரும்பினா மட்டும்தான் யமன் உன்கிட்டயே வருவான். நீ அனுமதிச்சா மட்டும்தான் யமனால உன் உயிரை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சந்தனு மகாராஜா பீஷ்மருக்கு கொடுத்த வரம். பிறகு சந்தனு மகாராஜா சத்தியவதி திருமணம் சிறப்பா நடக்குது. சத்தியவதி மீனவ பெண் கிடையாது, செம்படவ அரசனால வளர்க்கப்பட்ட பெண் தான் சத்தியவதி. அந்த சத்தியவதியோட உண்மையான தந்தை அரசர் உபரி சரவஸ் அப்படிங்கிற உண்மைய சந்தனு மகாராஜா தெரிஞ்சுக்கிறாரு. இதனால சந்தனு மகாராஜாவுக்கு இரட்டிப்பு சந்தோஷம். சந்தனு மகாராஜா சத்தியவதி தம்பதிகளுக்கு சில காலத்துக்கு பிறகு ஒரு மகன் பிறக்கிறான். சிறந்த புத்தியுள்ளவனாகவும் சிறந்த வீரனாகவும் விளங்குறான். அவனோட பேரு சித்திராங்கதன். அதுக்கப்புறம் இன்னொரு மகன் பிறக்கிறான். அவன் சிறந்த வில்லாளியாகவும் சிறந்த வீரனாகவும் விளங்குறான். அவனோட பேரு விசித்திர வீரியன். விசித்திர வீரியன் இளமை பருவத்தை அடையறதுக்கு முன்னாடியே சந்தனு மகாராஜா இறந்துடுறாரு. சந்தனு மகாராஜாவோட மறைவுக்கு பிறகு பீஷ்மர் தன்னோட சிற்றன்னையான சத்தியவதி கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி மூத்தவனான சித்திராங்கதனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறாரு. அந்த சித்திராங்கதன் எல்லா அரசர்களையும் கீழ்மைப்படுத்துறான். மனிதர்கள்ல தனக்கு இணையா யாருமே இல்ல அப்படின்னு அவன் நினைக்கிறான். பல அரசர்களை போர்ல தோற்கடிக்கிறான். அதே போல பல தேவர்களையும் போர்ல தோற்கடிக்கிறான். அது மட்டும் இல்லாம பல அரக்கர்களையும் போர்ல தோற்கடிக்கிறான். மனிதர், தேவர், அரக்கர்னு எல்லாரையும் வென்ற வெற்றி களிப்புல தான் அவன் தனக்கு ஈடா தனக்கு இணையா யாருமே இல்ல அப்படிங்கிற கர்வத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். சில காலத்துக்கு பிறகு சித்திராங்கிதன் அப்படின்னு பேர் கொண்ட ஒரு கந்தர்வன் சந்தனு மகாராஜாவோட மகன் சித்திராங்கிதனை யுத்தத்துக்கு அழைக்கிறான். அழைச்சி, சித்திராங்கிதன் அப்படிங்கிற பேர்ல யாராவது ஒருத்தன் தான் இருக்கணும். நீ உன்னோட பேரை மாத்திக்கோ, இல்லன்னா என்னோட யுத்தம் செய். சித்திராங்கதன்ங்கிற பேர்ல ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும்னு சொல்லிடுறான். அதை கேட்ட அரச சித்திராங்கதன், அவன் யுத்தத்தை எப்பவுமே விரும்புறவனாச்சு. அவன் என்ன பண்றான்னா, மனிதர், தேவர், அரக்கர்களை வென்ற அவன் கந்தர்வனையும் வெல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கந்தர்வ சித்திராங்கிதனோட யுத்தம் செய்ய முடிவு பண்றான். ஹிரண்ய நதிக்கரையில குருஷேத்திரத்துல இரண்டு சித்திராங்கதன்களும் மோதிக்கிறாங்க. யுத்தமானது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இருவரும் ஆக்ரோஷமா சண்டை போட்டுக்கிறாங்க. யார் ஜெயிப்பாங்கிறது சொல்லவே முடியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களா இல்ல, சரிசமமா சண்டை போடுறாங்க. இந்த யுத்தம் ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, மொத்தமா 3 வருஷம் தொடர்ச்சியா யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தோட முடிவுல மாயைகள் செய்வதில் வல்லவனான கந்தர்வ சித்திராங்கிதன்
சந்தனு மகாராஜாவின் மகனான அரச சித்ராங்கதனை கொன்னுடுறான். அதுக்கப்புறம் அந்த கந்தர்வ சித்ராங்கதன் தன்னோட உலகமான கந்தர்வ லோகத்துக்கு போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது? காத்திருங்கள், அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.